இன்னைக்கு இந்த வீடியோவில் ஏகப்பட்ட சினிமா அப்டேட்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டுடலாமா? நம்ம டேரக்டர் லோகேஷனாக இருக்கார்ல, இப்போ இவரே ஒரு சூப்பரான அப்டேட் வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நம்ம லோகேஷனா வந்துட்டு நம்ம தளபதி விஜயனாவோட ஜனநாயகன் படத்தில் அவருமே வந்துட்டு ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத அவரே வந்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்ம லோகி அண்ணாவோட அந்த ஒரு குட்டி கேமியோ ஜனநாயகன் படத்தில் எப்படி இருக்க போகுது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா சிறை படத்தில் நடிச்சிருப்பாருல்ல அக்ஷய் குமார், இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஒரு புதிய படத்தில் நடிக்கிறாரு. இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் டைட்டிலும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா ராவடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட டைட்டில் வந்து வச்சிருக்காங்க. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ரோலில் நம்ம பாசில் ஜோசப் இருக்கார்ல, அவருமே வந்துட்டு ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கிறாரு. ஸோ இந்த படத்துலேருந்து ஒரு கிளிம்ஸ் வீடியோலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது செம ஃபன்னாக சூப்பராக வந்துருந்தது. ஸோ இந்த ராவடி படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸ் இருக்காங்களா, அவங்க தான் வந்து ப்ரொடியூஸும் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சித்தார்த்தனா இருக்கார்ல, அவரு ஒரு புதிய படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாரு. இந்த படத்தோட டைட்டிலும் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தோட டைட்டில் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா ரவுடி அண்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட டைட்டில் வந்து வச்சிருக்காங்க. இந்த படத்தை யார் தெரியுமா டைரக்ட் பண்ணுறாங்க? கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ரோலில் நம்ம யோகி பாபு அண்ணாவும் வந்து நடிக்கிறாரு. ஸோ நம்ம சித்தார்த்தனா ஹீரோவாக நடிக்கிற இந்த ரவுடி அண்ட் கோ படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்.